வணக்கம். அதிகாரம் 30 வாய்மை. குறள் எண் 294. உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். உள்ளத்தால் பொய்யாதொழுகின், உள்ளத்தால் தனது மனதால், பொய்யினை கூறாது, ஒழுகின் நடந்தால், தனது மனதால் பொய்யினை கூறாது ஒருவன் தன் வாழ்க்கையை கட்டமைத்து வாழ்ந்து வந்தான் எனில், அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, அப்படி வந்தால் என்ன நடக்கும்? அதை தான் அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தார்னா என்னென்னா, இந்த இடத்துல மக்களை குறிக்கிறாங்க. உலகில் உள்ள மக்கள், தனது சுற்றத்தில் உள்ள மக்கள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவர்கள் உள்ளத்தில் எல்லாம் உளன் அப்படின்னா, அவர்கள் உள்ளம் முழுவதும் தங்களை பற்றிய ஒரு நல்ல சிந்தனைகளோடு உளன்னா இருப்பீர்கள். அவர்கள் உள்ளத்தில் நன்மதிப்போடு நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கொஞ்சம் கிறிஸ்பாக இந்த குறள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மனதால் கூட பொய்யினை கூறாது ஒருவர் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தால் அவர் மக்கள் உள்ளத்தில் முழுவதும் நன்மதிப்பை பெற்று வாழ்வர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறள் மூலமாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். தனது மனதால் கூட பொய் கூறாது வாழ்பவர் உலகில் உள்ள மக்கள் உள்ளத்தில் எல்லாம் மதிப்போடு குடியிருப்பவர் ஆவர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.